வணக்கம் சன்னமா ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்க்க போகிறோம். தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்கு. ஸோ இன்னைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தருது. ஸோ 10 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம். 10 லட்சம் மாணவர்களுக்கு இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழக அரசால் மடிக்கணினி வழங்கும் திட்டம், அதாவது லேப்டாப் வழங்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2011-12 வகுப்பில் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஜெயலலிதா அவங்க பீரியட்ல 2011 மடிக்கணினி வழங்கும் திட்டம் மூலயமா மாணவர்களுக்கு, அதாவது 11th 12th படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கவர்மெண்ட் வந்த பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இலவசம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்து வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியில் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஓகேவா? இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா முதல்வர், துணை முதல்வர், அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள், ஸோ முன்னாள் இஸ்ரோ சந்திரயானோட சேர்மனு, அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்கில் இருந்த அரவிந்த் பனகரியா கலந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் பெரிய வல்லுநர்கள். ஸோ நந்தம்பாக்கம் திங்கட்கிழமை நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? ஸோ உலகம், இதுக்கு பேர் என்ன திட்டம் அப்படின்னா உலகம் உங்கள் கையில் எனும் 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா உலகம் உங்கள் கையில். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்னா 1/4 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு மேலே படிக்கக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான். இப்போ ஒரு திட்டம்னு ஏற்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னா திட்டம் பேர், அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, அதுக்கு டேட்டு, ஸோ அதோட எய்ம் என்ன, ஸோ எதுக்காக அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது எந்த டெக்னாலஜி, ஏஐயா இல்லை மிஷின் லேர்னிங்கா இல்லை கிரிப்டோவா, அதாவது பிளாக் செயினா அப்படி பார்க்குறோம். இல்லை பயோடெக்னாலஜியாக இருந்தால் அது அந்த மருந்து பேர், ஸோ அது எந்த இதில் உள்ளது, அவ்வளோதான் பார்க்கணும். இப்போ ஒரு கேன்சர் அப்படின்னா கேன்சருக்கு உண்டான மருந்தா, அது ஒரு ப்ராஸ்பெக்டஸா, ஸோ அதோட பேர், எந்த நாடு தயாரிச்சது, அவ்வளோதான் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? இதில் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா உலகம் உங்கள் கையில் என்னும் 20 லட்சம் மடிக்கணினி, அவ்வளோதான். ஓகே, அது பார்த்தாச்சு. அப்புறம் தமிழகத்துல வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர்? 11,76,700 பேர் மனு தாக்கல் அளிச்சிருக்காங்க. ஓகேவா? 10ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 97.38 வாக்காளர் நீக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளோட இப்போதைக்கு யார் தலைமை எலக்டோரல் ஆஃபீஸர், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறது. ஓகேவா? ஸோ வாக்காளர் பட்டியலின் பெயர் சேர்க்கை இங்கே இருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார். ஓகேவா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிஇசி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார். இதை பார்த்துக்குங்க. தமிழ்நாடோட எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னா பிரதாப் சாஹூ. ஓகேவா? சத்ய பிரதாப் சாஹூ, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க நீதிமன்றத்தில் வேற என்ன 2022 தில்லி கலவர வழக்கு, இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் சீனர்களுக்கு மின்னணு வணிக விசா இந்தியா அறிமுகம், இது இன்டர்நேஷ்னல் நியூஸில் ரொம்ப முக்கியம். என்னென்னா சைனாலேருந்து இங்கே வராங்க இந்தியாவுக்கு வணிகர்கள், அதாவது ட்ரேட் பண்ணுறவங்க, பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இங்கே வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு விசா எலக்ட்ரானிக் விசா, அதாவது கம்ப்யூட்டர் மூலயமா அவங்க விசா எடுத்துக்கலாம். ஆன் அரைவல் விசான்னு இருக்குது, கம்ப்யூட்டர் விசான்னு இருக்குது. மின்னணு வணிக விசாவை இந்தியா அறிமுகம் செய்திருக்கு. என்னையிலேருந்து அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி. அது எத்தனை நாளைக்கு அப்படின்னா இந்த விசா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சுமார் 45 முதல் 50 நாட்களில் இந்த விசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதங்கள் இது தங்கும் அனுமதி அளிக்கப்படுது. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 6 மாதம் தங்குற அனுமதி, 45 50 நாளுக்குள்ள அந்த விசா வந்துடும், மின்னணு விசா. ஸோ இந்தியன் விசா online.gov.in அப்படி இல்லைன்னா NSWS.gov.in இதில் அவங்க பதிவிறக்கம் செய்யலாம், அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முக்கியம். அடுத்து பார்ப்போம்.
அடுத்து இதுல பார்ப்போம். சர்க்கரை நோய், புற்றுநோய், இரத்த சோகை. சர்க்கரை நோய், புற்றுநோய், இரத்த சோகை தடுக்கும் பழைய சாதம். இதுல நமக்கு தெரிய வருது பழைய சாதம். பழைய சாதம் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோடை காலங்களில் 8 முதல் 10 மணி நேரம் வரை சாதம் ஊற வைக்கப்பட்ட, குளிர்காலங்களில் 10 முதல் 14 மணி நேரம் வரை ஊற வைக்கப்பட்ட இந்த பழைய சாதத்துல என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இதுல வந்து ப்ரோபயோட்டிக். ஓகேவா? ப்ரோபயோட்டிக் அதிகமா இருக்கிறதுனால நொதித்த நீரில் ப்ரோபயோட்டிக் எனப்படும் நன்னுயிரிகள் அதிகமாக உருவாக்கி இருப்ப கண்டறிகிறாங்க. இது என்ன அப்படின்னா 100 கிராம் சாதத்துல 3 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறது. அதே வேளையில இந்த சாதத்துல 70 மில்லிகிராம் வரை என்ன இருக்கு அப்படின்னா பழைய சாதத்துல இந்த அளவு இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சாதாரணமா ஒரு ரைஸை விட சாதத்தை விட இதுல அதிகமா 70% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோபயாட்டிக் இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ப்ரோபயாட்டிக் நொதித்த நீர்ல ப்ரோபயாட்டிக் என்னும் நன்னுயிரி உருவாகுது. ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. பழைய சாதம் வந்து சர்க்கரை நோய்க்கு, புற்றுநோய்க்கு, ரத்த சோகைக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வேற என்ன அப்படின்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேச. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இவ்வளவுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, 55 நோயாளிகளிடம் பழைய சாத நீரை வழங்கி தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நீராகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, சாதம் ஊற வைக்கப்பட்ட நீர், அதுல அவ்வளவு சக்தி இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற மடிக்கணினி வழங்கும் திட்டத்துல 20 லட்சம் பேருக்கு கொடுக்கறதா சொன்னாங்க. 10 லட்சம் பேருக்கு தராங்க. அதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நந்தம்பாக்கத்துல நடந்துச்சு. ஸோ இதுதான் உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கல. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. அதுக்கப்புறம் வந்து பொருளாதார வல்லுநர் அரவிந்த் பனகரியா, நித்தி ஆயோக் முன்னாள் சேர்மனு. ஸோ ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் வி காமகோடி, இங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ், அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன வந்து இப்போ போட்டி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்தோம். ஸோ பாய்மர போட்டி. ஓகேவா? சென்னை துறைமுகத்தில் இளையோருக்கான சர்வதேச பாய்மர படகு போட்டி. ஓகேவா? ஸோ இது ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 7 முதல் 18 வயது வரையிலான இளையோர்கள் பங்கேற்கும் சர்வதேச விளையாட்டு இதுதான். ஸோ 16வது ஆண்டாக இது நடைபெறுது. எப்போன்னா 10வது ஆண்டாக கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. இது வந்து 5 நாள் இது நடைபெறும். 106 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க இது வரைக்கும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் முட்டையிடும் காலம் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலிவ் ரிட்லி என்வரான்மெண்டல் விஷயம் ரொம்ப யூஸ் ஏன்னா வந்து என்டாஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகள் முட்டையிடும் காலம் இதுதான். ஓகேவா? ஸோ வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ இதை தெரிவித்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ சென்னை மெரினா கடற்கரை இரவு நேரத்தில் மணல் பரப்பில் பள்ளம் தோண்டி முட்டையிடும் ஆலிவ் ரிட்லி ஆமை பதப்படுத்த வனத்துறையினால் பாதுகாப்பு சேகரித்து வைக்கப்பட்ட ஆலிவ் ரிட்லி ஆமையும் முட்டைகளும் இதுதான். ஸோ இதுல இது வரைக்கும் 2024-25 ஆண்டுகளில் தமிழக கடற்கரைகளை 2.53 லட்சம் ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் முட்டைகள் சேகரிக்கப்பட்டு குஞ்சுகள் பொறிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் கடலூர்ல அதிகபட்சமா 87,871 முட்டைகள் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல 73,385, அப்புறம் சென்னையில 40,900 முட்டைகளும் சேகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு உண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் மயிலாப்பூர் கவல் கோயில்ல இது தேவையில்லை நமக்கு. அப்புறம் வண்டலூர் உயிரியல் பூங்கால ஒரே மாதம் 1.33 லட்சம் பேர் வருகை. ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ ரயில் பெட்டி தரணும். பிராட்வே பேருந்து நிலையம் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏரியில் காவல் நிலையம், உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே தேவையில்லை. பாருங்க இவ்வளவு தூரம் நமக்கு சிலபஸ் வைஸா நம்ம வந்து ஒமிட் பண்றப்ப இவ்வளவு தூரம் அடிபடுது அப்படின்னா நம்ம சிலபஸை நல்லா படிச்சிருந்தாதான் ஒரு பேப்பரை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு தெரியும். இதுவே நம்ம பொலிட்டிசைஸா இருந்தா, பொலிட்டிக்கல் நியூஸா இருந்தா அது எல்லாமே பார்த்துருக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரணுங்கிறப்போ நமக்கு திட்டம், ஏதாவது நியூஸ் விஷயம், ஏதாவது கான்ஸ்டியூஷன் விஷயம், அதுக்கப்புறம் வந்து சிவில், அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ், இதை மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அப்புறம் அமெரிக்க தூதரக முற்றுகை, மார்க்சிஸ்ட் கைது, அப்புறம் போதை மாத்திரை கடத்தல், தாய்மகன் கைது, ஓய்வு பெற்ற
அதிகாரி மிரட்டி நகை பறிப்பு. ஸோ இவ்வளோதான். வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அந்த பேஜில். இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ நான் வந்து ஒமிட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ மம்தா, கனிமொழி, காதர் மொய்தீன் பிறந்தநாள் முதல்வர் வாழ்த்து. ஓகேவா? தனது பிறந்தநாளை முதல்வர் மு க ஸ்டாலின் முகாம் அலுவலகத்தில் திங்கட்கிழமை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மம்தா, கனிமொழி, காதர் மொஹிதீன் பிறந்தநாள் முதல்வர் வாழ்த்து 3 பேருக்கு சேர்த்து. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். கனிமொழிக்கு வாழ்த்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பெண் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் தன் உரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் முழங்கும் கர்ஜனை மொழி என தங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கனிமொழியா. அப்புறம் காதர் மொஹிதீனுக்கு அனைவரின் மரியாதைக்குரிய தகைச்சால் தமிழர் பேராசிரியர் காதர் மொஹிதீன், தகைச்சால் தமிழர் காதர் மொஹிதீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர், பேராசிரியர், நாடாளுமன்ற உறுப்பினர், பல சமூகங்கள்ல பாராட்டியிருக்காரு. மத நல்லிணக்கத்துக்காக தொடர்ந்து உழைத்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவை. அப்புறம் ஜனவரி இறுதிக்குள் கூட்டணி அறிவிப்பு, அதெல்லாம் தேவையில்ல. கரூர் சம்பவம், இதுவும் தேவையில்ல. ஒரு பாதை ரயில் தப்பிய தாய். ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்புக்கு முன் இரட்டை இலை சின்னம். ஸோ இதுவும் தெரியல. ஆட்சியில் பங்கு தொடர்பாக கருத்து காங்கிரஸ். ஸோ இது இவ்வளவு நமக்கு தேவையில்லாத நியூஸ் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து கொடுக்குற மடிக்கணினிக்கு தோல்வி பயத்தில் மடிக்கணினி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக அரசு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. ஓகேவா? ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் என்ன சொல்லியிருக்காங்க, பட்டியலின மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. தலித்துக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடரும் சொல்லியிருக்காங்க. திருமண நிதியுதவி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மணமக்களுக்கு பட்டுச்சேலையும் மணமகனுக்கு பட்டு வேட்டியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகை என்ற மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் மகளிருக்கு பட்டுச்சேலை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதிமுக பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கிராமம் முதல் நகரம் வரை பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். அப்புறம் மாணவர்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் செய்வான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி உறுதி பூண்டிருக்கார். பார்த்தீங்களா? ஸோ இந்த எலெக்ஷன் வரப்போறதுனால இவங்க என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இதுவே ஒரு மினி மேனிஃபெஸ்டோ மாதிரி, இந்த தேர்தல் அறிக்கை மாதிரி இவங்களே விட்டுருக்காங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதிமுக ஆட்சி காலத்துல தேர்தலுக்கு 2500 கொடுத்த போது 5000 தர வேண்டும் என கூறினார் முதல்வர். இப்போ முதல்வர் ஸ்டாலின் 3000 தான் வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்க வேண்டியதுதான். நவோதயா பள்ளிகள் தேவை, வரையறுக்க காத்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, பொருளாதார சுற்றுலா மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ல கூட பார்த்திருக்கோம். நம்ம இந்திய நாட்டுக்கு அதிகமான வரியை கொண்டு வர்றது, வருமானத்தை கொண்டு வர்றது எந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு ஏதாவது ஒன்று எடுத்திருப்போம். டூரிசம்ல அதிகமான வந்து ஃபாரின் பணம் நம்ம இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர், அந்த வருஷம் டெஸ்ட்ல டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அதுதான் ஆன்சர் கரெக்டும் கூட. ஸோ டூரிசம் ஜிடிபியில கணிசமான பகுதி சுற்றுலா வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? சுற்றுலாத்துறை வேலை வாய்ப்பு கிடைக்கும். வர்த்தகமும் சுற்றுலாவை மட்டுமே நம்பி இருக்கிற சில மாநிலங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிக்கப்படலாம். அப்படிதான் வரலாற்று ரீதியாகவும், புவியியல் அமைப்பு ரீதியாகவும், கலாச்சார ரீதியாகவும், இயற்கை சூழல் ரீதியாகவுமே உலகின் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இந்தியா விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 19 கொள்நோய் தொற்றுக்கு முந்தைய நிலைமை, அதாவது கொள்நோய் திட்டம் அப்படின்னா கொரோனா திட்டம் தான் சொல்றாங்க. அதாவது கொரோனா நோயை தான் கொள்நோய் தொற்றுக்கு 19 கோவிட் 19 கொள்நோய் தொற்றுக்கு. ஸோ தமிழ்ல என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ இதையும் பாத்துங்க. 2019 ஒப்பிட்டு வந்து 10 லட்சம் பேர் குறைவாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 2024 ஆகஸ்ட் மாசம் வரை 53 லட்சம் பயணிகள் வந்திருக்கிறாங்க இதுக்கு சுற்றுலாவுக்காக. ஸோ இப்போ 2025க்கு வந்தவர்கள் எண்ணிக்கை 56 லட்சம் பேர். ஸோ சுற்றுலா பயணிகள் வருகை என்பது இந்தியா முழுவதும் சமச்சீராக இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கிறோம். 35.68% வந்திருக்காங்க. எங்க வடக்கு பகுதிக்கு, தெற்கு பகுதிக்கு. ஸோ வடக்கு பகுதினா வடக்கு, அப்புறம் தெற்குனா இங்க கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இங்கெல்லாம் வந்து 26.7% தான் வந்திருக்காங்க. ஆர்வம் காட்டுவதாக தெரியுது. மகாராஷ்டிரம், குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மத்திய இந்தியாவுக்கு 19.94 பயணிகள் வந்திருக்காங்க. அப்புறம் வங்கம், ஒடிசா, அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு 16.60%. ஓகேவா? இதுதான் புள்ளி விவரம், டூரிசத்தோட புள்ளி விவரம் பாத்துங்க. உலக பொருளாதார அமைப்பின் 2024 உலகம் மற்றும்
சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டுல இந்தியா வந்து 19வது இடத்துல இருக்கு. ஓகேவா? 19வது இடத்துல சுற்றுலா இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ தமிழகத்துல எடுத்துக்கிட்ட சைவ திருத்தலங்கள் அதிகா இருக்கிறதுனால இங்க இலங்கையில தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் பலவற்றில் பௌத்தம் தொடர்பான காஞ்சி, சாரநாத், புத்தகயா, சரவண பெலகோலா, ஸோ இதெல்லாம் வந்து சுத்தி பார்க்க நிறைய பேர் வராங்க. கல்ச்சுரல் டூரிசம். அதுக்கப்புறம் தமிழகத்துல சைவ திருத்தலங்கள், வைணவ திவ்ய தேசங்கள்லாம் இருக்கிறதுனால மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மாமல்லபுரம் இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. ஸோ 2024 மட்டும் சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் $3.1 ட்ரில்லியன் பார்த்துக்குங்க. 2024 மட்டும் சுற்றுலா பயணிகள் இங்க செலவு பண்ண தொகை மட்டுமே $3.1 ட்ரில்லியன். பயணிகள் எண்ணிக்கை குறைந்தாலும் அவர்கள் இந்தியாவில் செலவழிக்கும் அளவு அதிகம். அப்புறம் 2035க்குள்ள 10 ஆண்டுகள்ல இந்தியாவின் ஜிடிபிக்கு சுற்றுலாத்துறையின் பங்களிப்பு $42 ட்ரில்லியன். ஸோ இது எந்த அளவுக்கு சுற்றுலாத்துறை இருக்குன்னு பாருங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இந்தியா நுழைவு விசாவும் எளிமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு துறை தான். ஓகே. அதுக்கப்புறம் தமிழகத்துல 40 ஆண்டுகளுக்கு பிறகு நவோதயா பள்ளிகள் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ மாநில அரசு நிலம் மட்டுமே தனது பங்களிப்பாக ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசின் முழுமையான நிதியால் கட்டி நடத்தப்படும் பள்ளிகளுக்கு தான் நவோதயா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? நவோதயா பள்ளி. ஸோ கிராமப்புற மாணவர்களுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பள்ளிகளை தொடங்கும் மாநில அரசு நிலமட்டம் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் 20 கோடி வரை செலவு செய்யறாங்க. ஓகேவா? மத்திய அரசு. ஸோ கட்டடம் கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் 1986ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை வெளியான பிறகு ஜவஹர் நவோதயா பள்ளிகள் பெயரில் மாதிரி பள்ளிகளை மத்திய அரசு தொடங்கியிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களிடம் குறைந்தபட்ச கட்டணமாக 600 பெறப்பட்டு இருந்தது. ஸோ இந்தியா முழுவதும் இது வரைக்கும் 653 நவோதயா பள்ளிகள் இயங்கி கொண்டிட்டு இருக்கு. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. 40 ஆண்டுகள் கழித்து 1986ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை சட்டப்பிரிவு 45/14க்கு முரணாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ 2014ஆம் ஆண்டு நவோதயா பள்ளிகள் அரசு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதனால பேன் பண்ணாங்க? தமிழக மாணவர்கள் வாழ்வில் தமிழக அரசு விளையாடி வருவதாகும். ஸோ இது சமச்சீர் பள்ளிக்காக இது மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு பள்ளி தான் வகுப்பு பிரிவுகள் மட்டுமே இருக்கும். ஒவ்வொரு பிரிவிலும் 40 மாணவர்கள் இருப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6ஆம் வகுப்பிலிருந்து நவோதயா பள்ளிகள் இயங்குகின்றது. நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தான் இதில் சேர முடியும். ஸோ பழங்குடியினர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகளுக்கு இந்த முறை எந்த அளவுக்கு உந்து சக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடிட்டாங்க. ஓகேவா? இதுல அதிகமா எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகள் தவிர்த்து 3வது மொழி என்பது 8ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்குங்க. மத்தியில காங்கிரஸ், தமிழகத்தில் மறைந்த கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இருந்தபோதுதான் மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொது பட்டியலுக்கு மாறினது. அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் புதிய சிக்கலில் வங்கதேச உறவு. ஸோ இது நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் தான். இது அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி பேசியிருக்கிறாங்க. இது எக்ஸாம் பண்றதுல ஆப்ரேஷன் சிந்தூர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இந்தியாவின் உறுதிப்பாட்டை பாதுகாப்பு படைகள் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க வந்து துணை குடியரசுத் தலைவர். ஸோ திங்கட்கிழமை என்ன பேசினார் அப்படின்னா என்சிசி தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாமை தொடங்கி வைத்து இவர் பேசியிருக்கிறாரு. 72,000க்கும் அதிகமான தேசிய மாணவர்கள் படையினர் ஈடுபட்டது இதுலதான். ஓகேவா? ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பகல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்த பயங்கரவாத முகாம் அந்த தாக்குறது தான் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி நம்ம இந்தியா மேற்கொண்டது. ஸோ இதுல வந்து 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். 4 நாட்கள் தொடர்ந்து இந்த சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ முகாம்ல தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு மரியாதை குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டு இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி சொன்னாரு. ஸோ எப்ப இதுல டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 7. இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கங்க. ஸோ அதுல இன்னும் இன்டர்நேஷனல் நியூஸ் பாருங்க. நான் மகிழ்ச்சியாக இல்லை என மோடிக்கு தெரியும். ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்குவது குறித்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாராம். ஸோ பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் அதாவது ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ச்சியாக இறக்குமதி செய்வதால் மகிழ்ச்சியாக இல்லை பிரதமர் மோடிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்வதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
ரஷ்யா கச்சா எண்ணெய் எவ்வளவுன்னா 50% கூடுதல் வரியை கடந்த ஆண்டு இந்த ட்ரம்ப் அரசு விதிச்சதுனால ரஷ்யாட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம். 50% கூடுதல் வரியை கடந்த ஆண்டு அமெரிக்கா நம்ம இந்தியா மேல வரி விதிச்சதுனால நமக்கு டாலரோட வீழ்ச்சியும் நமக்கு ஏற்பட்டது. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னா, நாம ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றோம், அதனால அவருக்கு ரொம்ப மனசு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு. ஸோ 50% வரி போடுறாங்க. அடுத்த என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, யாரெல்லாம் ரஷ்யாவோட தொடர்பு கொண்டு இதுல ட்ரேட், அதாவது கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோமோ அவங்களுக்கு 500% மற்ற பொருட்கள்ல வரி விதிக்க போறதா இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இறக்குமதி செய்யும் நாடுகள் ரஷ்யா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது 500% வரை வரி விதிக்க அமெரிக்க அரசிடம் திட்டம் உள்ளது. உக்ரைன் போரை நிறுத்த வேண்டுமெனில் ரஷ்யாவின் வாடிக்கையாளர்களுக்கு அழுத்தம் தருவதே ஒரே வழி. ஓகேவா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றாங்களாம். ஓகே, சரி பாத்துக்குங்க. பிரதமர் மோடி மிகவும் நல்ல மனிதர். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் தேவையில்லை. அடுத்து மாசு கட்டுப்பாட்டு கப்பல். மாசு கட்டுப்பாட்டு கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்புன்னு சொல்றாங்க. அந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சமுத்திர பிரதாப். ஓகேவா? சமுத்திர பிரதாப் அதோட நேமு. இது எவ்வளவு நீளம் அதெல்லாம்ங்கிறத விட எங்க அப்படின்னா ஒடிசால. ஓகேவா? எங்கன்னா சமுத்திர பிரதாப் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை அமல்படுத்துதல், கடல்சார் சட்ட அமலாக்கம், தேடல், மீட்பு, இந்த நடவடிக்கைகள்லாம் இந்த கப்பல் ஈடுபடும். இதுல எத்தனை பேர் இருப்பாங்க அதிகாரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14 அதிகாரிகள், 115 பயணியாளர்கள், அப்புறம் 2 பெண்கள் அதிகாரிகள் இருப்பாங்க. சோ இந்த சமுத்திர பிரதாப் அப்படின்னா 22 கடல் மைல் வேகத்துல இது போவோம். 6000 கடல் மைல் வரை இது தொடர்ந்து பயணிக்கும் திறன் கொண்டது. சோ இந்த சமுத்திர பிரதாப் கப்பல் கட்டுப்பாடு எங்க இருக்குன்னா, கடலோர காவல் படை அதிகாரிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் கோவா முதல்வர் இருந்தாரு. சோ இந்த சமுத்திர பிரதாப் கப்பலை நாட்டுக்கு ஒப்படைச்சாங்க. ஸோ அப்புறம் எஸ்ஐஆருக்கு எதிராக இப்பதான் வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். ஸோ இந்த பணிக்கு எதிராக யாரு ஜனவரி 6ஆம் தேதி வங்காள முதல்வர்கள், அதாவது வங்கதேசம் சொல்லக்கூடாது, கல்கத்தா, சாரி, ஓகேவா, வெஸ்ட் பெங்காலோட மேற்கு வங்காளத்தோட முதலமைச்சர் என்னன்னா இந்த சர்வே எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரத் ராஷ்டிரா சமிதியிலிருந்து சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா விலகல். ஸோ இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் விளையாட்டு செய்தி. இதுல என்ன அப்படின்னா, ஹாக்கி விளையாட்டு என்னென்ன விளையாட்டு நடக்குது அப்படின்னா, ஹாக்கி லீக் நடக்குது. ஸோ இது எங்க அப்படின்னா சென்னையில் இப்ப நடக்குது. இப்போதைக்கு யார் இதுல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, JSW சூர்மா கிளப் அணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் IPL போட்டி ஒளிபரப்பை எங்கன்னா வங்கதேசத்துல ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டியை வங்கதேசத்தில் ஒளிபரப்பு செய்வதற்கு அந்த நாட்டு அரசு திங்கட்கிழமை தடை விதிச்சிருக்கு. இது வங்கதேச நாடு. ஸோ வங்கதேச கிரிக்கெட் வீரர் முஸ்டாஃபிசர் ரஹ்மானை IPL போட்டியிலிருந்து விடுவிப்பதற்கான பதில் நடவடிக்கையாக இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வணிக நியூஸு. இது இன்டர்நேஷ்னல் நியூஸு. இதில் என்ன அப்படின்னா, வடகொரியா நாடு ஒரு சூப்பர்சானிக் மிசைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோதான் எந்த ஒரு மிசைல் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், உலக வர்த்தக தடை ஏற்படும் அப்படின்னு சொன்னாலும், அவங்க வடகொரியா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் எதையும் எதிர்பார்க்காம ஸோ ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வடகொரியா தொடர்ந்து முன்னேற்றம் காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜாங் உன் சோதனை நேரில் பார்வையிட்டார். ஸோ இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது தெரியும், நியூயார்க்கின் மான்ஹட்டன் பகுதியில் ஆஜர்படுத்துவதற்காக நிக்கோலஸ் மதுராவையும் அவரின் மனைவி சிலியா புளோரஸையும் அங்கே கொண்டு போயிருக்காங்க. இவர் யாருன்னா வெனிசுலாவோட பிரசிடென்ட். ஸோ இவர் எதுக்காக இப்போ வெனிசுலாவை இது பண்ணுறாங்கன்னா, கச்சா எண்ணெய்க்காக அவங்கள சிறைபிடிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவில் ஏகப்பட்ட கிரைமில் ஈடுபட்டிருக்காங்க,
வெனிசுலாவிலேருந்து நிறையா வந்து போதைப் பொருட்கள், அந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தடை செய்யறதுக்காக இவங்கள கடத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்ப்போம். 7வது நாளாக ஈரான்ல போராட்டம். ஈரான்ல என்ன உள்நாட்டு பூசல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு அமெரிக்க டாலரு அங்க எத்தனை லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் பிரச்சனையினால அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து யார் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப். அதுக்கப்புறம் அமெரிக்கா வரி உயர்வு காரணமாக பங்குச்சந்தையில வீழ்ச்சி நடந்திருக்கு. அப்புறம் வீடுகளோட எண்ணிக்கை விற்கல 4% உயர்வாயிருக்கு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வங்கி. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. ஸோ தங்கம் விலை ஒரு நாளைக்கு 1280 உயர்ந்திருக்கு. இப்போதைக்கு தங்கத்தோட விலை இன்னைக்கு என்ன அப்படின்னா, 1,02,2080 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இதையும் பார்த்துக்கங்க. ஸோ வெள்ளியோட ரேட்டு 266. ஓகே. ஸோ வேற ஒன்றும் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லை. ஸோ ரொம்ப நன்றி. தினமணி நியூஸ் பேப்பர் பொறுமையாக என்னோட சேர்ந்து பயணம் செஞ்சதுக்கு. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸோட உங்களை தினமணிலையும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.